ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். நம்ம இன்றைக்கி ஆல்ரெடி வந்துட்டு அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில் அல்ஜிப்ரா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ட்ரிக்னாமெட்ரி மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அது நம்ம நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி ட்ரிக்னாமெட்ரி ரிலேட்டடாக எந்த வீடியோவும் வராது. நீங்கள் எல்லோரும் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அல்ஜிப்ராவில் இது வரைக்கும் நம்ம பார்த்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கான்னு அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அல்ஜிப்ரா யாராவது கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னாலும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நாளைக்கு ட்ரிக்னாமெட்ரி வந்துட்டு எல்லோரும் சேம் டைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் எல்லாேருக்கும். ஏன்னா நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுறது வந்து புரியலை, என்ன டாபிக் போகுதுன்னு தெரியலன்னு கேட்டீங்க. இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் அதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம 17 கிளாஸஸ் அல்ஜிப்ராவில் போட்டிருக்கோம். டவுட்ஸ் இருந்தால் பாருங்கள், என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. குரூப்பில் கேட்டாலுமே உங்களுக்கு ரெஸ்பான்சிவாக தான் இருக்காங்க எல்லாருமே. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரியல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஏன் அல்ஜிப்ரா முடிச்சுட்டு செகண்ட் யூனிட் போகாமல் ரியல் அனாலிசிஸ் போகிறீங்கன்னு கேட்கலாம். ஒரு தியரி பேப்பர் ஒரு ப்ராப்ளம் பேப்பர் பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் படிக்க ஈஸியாக இருக்கும், ரெண்டுமே தியரியாக படிக்காமல். ஸோ வந்துட்டு நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நமக்கு ட்ரிக்னாமெட்ரி எப்படி இருக்குன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பேன்ஷன், அது ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் ஒரு செஷன், தியரி ஒரு செஷன் பார்க்கும்போது நல்லா படிக்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனாலையும், எக்ஸாம் வரப்போகுதுன்னு நம்ம சர்க்கிளில் எல்லோரும் சொன்னதுனாலையும் ஒரு நாளைக்கு 2 யூனிட் பார்க்கலான்ற பிளானில் இன்றைக்கி நான் வந்துட்டு ரியல் அனாலிசிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம ஒரு ஆர்டராக படிக்கலாம். அல்ஜிப்ரா படிச்சிட்டோம் அப்படின்னா அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கலாம். ரியல் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு மாதிரி கம்பைனாக படிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? சரி, ரியல் அனாலிசிஸில் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா செட்ஸ். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு. கோல்டில் கொஞ்சம் வாய்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாட் இஸ் செட்? செட்டுன்னா என்ன நமக்கு தெரியும். இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாம் ஸ்கூலில் படித்தது மறந்துருக்கும் கொஞ்சம். சரி, செட்டுன்னா என்னன்னு சொல்லுவோம், வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். ஆப்பிள், பனானா அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், செட் ப்ராக்கெட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம், எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? செட்டை நம்ம எப்பயுமே என்ன நோட்டேட் பண்ணுவோம் அப்படின்னா, கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் நோட்டேட் பண்ணுவோம். A = S = அந்த மாதிரி ஒரு செட்டை எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் நோட்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த செட் ப்ராக்கெட்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம், செட்டை வந்து எப்பயுமே எழுதுவோம். சரியா? நெக்ஸ்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட். இந்த செட்டை வந்துட்டு நம்ம 3 டைப்பாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்துட்டு ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபுலர் ஃபார்ம்னு சொல்லுவோம். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா, எலமெண்ட்ஸை வந்து நம்ம செட் ப்ராக்கெட்குள்ளே என்னென்ன எலமெண்ட்ஸ், அது நம்மளோட கொஸ்டினோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறதுல தெளிவாக எழுதுறது. இப்போ வவல்ஸ்ன்னு வைங்களேன், இங்கிலீஷ் லெட்டர்ஸில் இருக்க வவல்ஸ் தான் வந்துட்டு நம்மளோட செட் அப்படின்னா AEIOU இந்த மாதிரி அது என்ன எலமெண்ட்டோ அதை மட்டும் எழுதுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2, 4, 6, 8ன்னு சொல்லிட்டு இந்த 4 நம்பரை மட்டும்தான் நம்ம அந்த செட்டில் வச்சுருக்கோம். ஸோ அது என்னென்ன அப்படின்றது டீட்டெயிலாக சொல்கிறது தான் ரோஸ்டர் ஃபார்ம். ரெண்டாவது செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே இந்த இப்போ நான் வவல்ஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த 5க்கும் நான் ஒரு நேம் கொடுத்துருவேன். இப்போ A = அதுக்கு நான் எக்ஸ்ன்னு ஒரு நேம் கொடுத்துட்டு சச் தட் எக்ஸ் இஸ் அ வவல்ஸ் அப்படின்ட்டு அது என்னங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணிடுவேன். இந்த ஃபார்மில் எழுதுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செட் பில்டர் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேவா? இதோட ஒரு கண்டிஷன், இப்போ எக்ஸ் இஸ் அ வவல்ஸ் இன் ஆல்ஃபபெட்ஸ். அப்போ ஆல்ஃபபெட்ஸில் எதெல்லாம் வவல்ஸோ அதெல்லாம் நமக்கு எக்ஸில் வரும். என்னென்ன வவல்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன, செட் பில்டர் ஃபார்ம்னா என்னன்னு தெரிஞ்சுதா? அடுத்தது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், இல்லைன்னா அதை வேர்பல் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படின்னா நம்ம நார்மலாக சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்களேன், த செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் லெஸ் தென் n. இங்கே பாருங்கள், நம்ம 3க்குமே நான் ஒரே எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். 2, 4, 6, 8ங்கிறது ஈவன் நம்பர்ஸ் 10க்குள்ளே இருக்கிறது. அதை நம்ம செட் பில்டர் ஃபார்மில் எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அதை நான் எக்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். அடுத்தது சச் தட் எக்ஸ் இஸ் அன் ஈவன் நம்பர் லெஸ் தென் 10 அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏங்கிறது என்ன, செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் லெஸ் தென் என்னன்னு சொல்லிட்டு அது என்னவோ அதை அப்படியே சொல்கிறது தான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். ஓகேவா? இந்த 3 ஃபார்மில் தான் நம்ம எப்பயுமே வந்து ஒரு செட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட், இந்த செட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எம்டி செட்.
எம்டி செட்டுன்னு சொல்லுவோம், இதை நல் செட்டுன்னு சொல்லுவோம். ஒரு செட்டுக்குள்ளே எந்த எலமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், எம்டி செட் ஆர் நல் செட்டுன்னு சொல்லுவோம். இதை இப்படியும் நம்ம நோட்டேட் பண்ணுவோம், இல்லைனா பைன்னு போட்டும் நம்ம நோட்டேட் பண்ணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த செட்டுக்குள்ளே எந்த எலமெண்ட்டுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன் பாருங்கள். a ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. எந்த நம்பருக்கு ஸ்கொயர் பண்ணாலுமே நமக்கு -1ங்கிற வேல்யூ கிடைக்கவே கிடைக்காது. அப்போ நம்மளோட செட்டு என்ன தான் கிடைக்கும், ஒன்றுமே இருக்காது, நல் செட்டாக தான் கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சிங்கிள்டன் செட்டு. ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் நம்மளோட செட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சிங்கிள்டன் செட்டுன்னு சொல்லுவோம். இதை யூனிட் செட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா. இப்போ 6ங்கிற ஒரே ஒரு நம்பர் இருக்குது, ஏன்ற ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது, ஆப்பிள்ங்கிற ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது. ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அதை சிங்கிள்டன் செட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃபைனைட் செட். ஃபைனைட் செட்டுன்னா என்ன அப்படின்னா அது வந்து லிமிட்டடாக இருக்கும், அதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதுங்கிறத நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், ஃபைனைட் செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போ 2 6 4 8னா அதில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இது ஒரு ஃபைனைட் செட். மண்டே டு சண்டேனா நமக்கு 7 டேஸ் இருக்குது, ஸோ அது ஒரு ஃபைனைட் செட். நெக்ஸ்ட் இன்ஃபைனைட் செட். இன்ஃபைனைட் செட்னா அதில் வந்துட்டு நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும், எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அதோட கார்டினாலிட்டி நம்மளால் சொல்ல முடியாது. கார்டினாலிட்டினா என்ன அப்படின்றது பின்னாடி படிப்போம், இருந்தாலும் இப்பயும் சொல்லிடுறேன். இப்போ ஒரு செட்டில் எவ்வளோ நம்பர்ஸ் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கார்டினாலிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா. கார்டினாலிட்டினா என்ன, ஒரு செட்டில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதுங்கிற கவுண்ட்டை சொல்கிறது தான் கார்டினாலிட்டி. இன்ஃபைனைட் செட்னா என்ன அப்படின்னா அதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது, இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எப்படி போகும், 1 2 3 ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும், அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஸோ அது வந்துட்டு ஒரு இன்ஃபைனைட் செட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் செட். 2 செட்டில் சேம் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஈக்குவல் செட்டுன்னு சொல்லுவோம். இதோட ஆர்டர் மாறி இருக்கலாம், பட் ரெண்டுலேயும் இருக்கிற நம்பர் சேமாக தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஈக்குவல் செட். நெக்ஸ்ட் ஈக்குவலன் செட். ஈக்குவலன் செட்னா என்ன அப்படின்னா ரெண்டோட கார்டினாலிட்டியும் சேமாக இருக்கணும். கார்டினாலிட்டினா என்னன்னு சொன்ன, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஏவோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் பியோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் சேமாக இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா ஈக்குவலன் செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போ நான் வந்துட்டு ஏ வந்துட்டு 1 2 3 4ன்னு எடுத்துக்கிறேன், பி வந்துட்டு ஏபிசிடின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதுலேயும் 4 எலமெண்ட் இருக்குது, இதுலேயும் 4 எலமெண்ட் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈக்குவலன் செட்டுன்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு நமக்கு எலமெண்ட்ஸ் ஒரே எலமெண்ட்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, வேறு வேறையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சப்செட். இப்போ நான் ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன், 1 2 3 4ன்ட்டு. பின்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன், இதில் வந்துட்டு நான் 3 4ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது சப்செட்டுன்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா இந்த பி இருக்கு இல்லையா, இதோட எலமெண்ட்ஸ் எல்லாம் 7 இருந்துச்சுன்னா இந்த பிங்கிறது ஏவோட சப்செட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. இப்போ பிக்கு வந்துட்டு 3 4 இருக்குது, அது வந்து 7யும் இருக்குது இல்லையா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சப்செட்டுன்னு சொல்லுவோம். அதை நம்ம வந்து எப்படி டொனேட் பண்ணுவோம் அப்படின்னா இப்படி போடுவோம், இதை சப்செட்டுன்னு சொல்லுவோம், கண்டெய்ன்டுன்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் நம்ம சப்செட்டுன்னு தான் இதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் கண்டெய்ன்டுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா. பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் 7 இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போது பின்றது சப்செட் அப்படின்னா இதை கண்டெயின் பண்ணியிருக்கிற ஏவை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சூப்பர் செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா. அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணலை, இப்போ பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், இங்கே நான் வந்து ஏ வந்து பியோட சப்செட்டுன்னு கொடுத்துட்டேன். அப்போ இங்கே சூப்பர் செட் என்னது, பி. ஓகேவா. எக்ஸாம்பிளில் வந்து பி வந்து ஏவோட சப்செட்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே ஏன்றது என்னது, சூப்பர் செட்டு. அதை எப்படி சொல்லுவோன்னா இப்படி சொல்லுவோம், அந்த சிம்பிளை மட்டும் திருப்பி போட்டிருப்போம், அவ்வளோதான். ஓகேவா. ஏன்றது இங்கே சூப்பர் செட்டு, பிங்கிறது சப்செட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தது தான். ஓகேவா. நார்மலாக சப்செட்னா என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு பியில் 1 2வும் இருக்கலாம், 3 4வும் இருக்கலாம், இல்லை 1 2 3 4ன்னு 4மே கூட இருக்கலாம். 4மே இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம், அப்பையும் பியை ஏவோட சப்செட்னு தான் சொல்லுவோம். ப்ராப்பர் சப்செட்னா என்ன அப்படின்னா இதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் நமக்கு பியில் இருக்கக்கூடாது. ஓகேவா.
இப்போ பாருங்கள், A ஈக்குவல் டு 1 2 3 4. நான் இப்போ B ஈக்குவல் டு 3 4ன்னு எடுத்தேன். அதனால் இதை நான் வந்து இதோட சப்செட்டுன்னு சொன்னேன். ஓகேவா? இப்போ ஏக்கு என்னெல்லாம் சப்செட் வரலாம்? எந்த செட்டாக இருந்தாலும் நல் செட் ஒரு சப்செட்டாக அதுக்கு இருக்கும். அதே மாதிரி அதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் சேர்ந்ததும் நமக்கு அதுக்கு ஒரு சப்செட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த எலமெண்ட்ஸ் தனித்தனியாகவும் இருக்கும். 3 4 இந்த மாதிரி தனித்தனியாகவும் இருக்கும். அடுத்தது 2 2 சேர்ந்தும் இருக்கும். 1 2 1 3 1 4 இந்த மாதிரி சேர்ந்தும் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி 2 3 2 4 இதே மாதிரி 3 3 எலமெண்ட் எழுதலாம் இல்லையா? 1 2 3 ஒரு செட் எழுதலாம், 2 3 4 ஒரு செட் எழுதலாம். அடுத்தது 1 ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 3 4 எழுதலாம், 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 2 4 எழுதலாம். இந்த மாதிரி எவ்வளோ பாசிபிலிட்டிஸான சப்செட்ஸ் அதில் நம்ம எழுத முடியுமோ எழுதலாம். இதை நம்ம எப்போ ப்ராப்பர் சப்செட்டுன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, 1 2 3 4ன்னு 7 இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் வச்சு ஒரு சப்செட் எழுதியிருக்கோம் இல்லையா, இது வந்து வரக்கூடாது. இதை தவிர மீதி எல்லாமே இதோட ப்ராப்பர் சப்செட். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஏ டஸ் நாட் ஈக்குவல் டு பியாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? ப்ராப்பர் சப்செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட்னா என்ன அப்படின்னா, இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணுற ஒரு செட்டு தான் யூனிவர்சல் செட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதில் பாருங்கள், இப்போ இதை நான் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏல என்ன 1 2 3 4 இருக்குது. இந்த 3 4 மட்டும்தான் இப்போ நமக்கு பி. ஓகேவா? 3 4ங்கிறது ஏவுக்குள்ளே இருக்குது. இப்போது யூனிவர்சல் செட்டுனா என்ன அப்படின்னா, இந்த 1 2 3 4ன்ட்டு ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ், பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ், அது போக எக்ஸ்ட்ரா கூட எலமெண்ட்ஸ் இருக்கலாம். அந்த எல்லா எலமெண்ட்ஸையும் கண்டெயின் பண்ணுறது தான் என்னது? இந்த யூ. ஏ பி ரெண்டுமே எதுக்குள்ளே இருக்கும்? யூக்குள்ளே இருக்கும். ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா யூனிவர்சல் செட்னா என்னன்ட்டு? அடுத்தது பவர் செட். பவர் செட்னா என்ன அப்படின்னா, இந்த சப்செட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம எழுதணும்ல, இப்போ 1 2 3 4க்கு இவ்வளோ சப்செட்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா, இதோட செட்டு. அதாவது இப்படி நான் செட்டு மொத்தமாக போட்டு எம்டி செட்டு, அதுக்கப்புறம் 1 வச்சு ஒரு செட்டு, 2 வச்சு ஒரு செட்டு, இந்த மாதிரி இப்போது இதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச எல்லா சப்செட்டுக்கும் செட் எடுத்தோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பவர் செட்டுன்னு சொல்லுவோம். செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் செட் ஏ. செட் ஏல உள்ள எல்லா சப்செட்டோட செட்டு தான் வந்துட்டு பவர் செட். நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்ஜாயின் செட். டிஸ்ஜாயின் செட்னா என்ன அப்படின்னா, 2 செட்டுக்குள்ளே காமனாக எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. இது நம்ம வென் டயக்ராம் போட்டு படிச்சிருப்போம் ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்டில். இப்படி வென் டயக்ராம் போட்டிருப்போம் இல்லையா, இது ஏ இது பின்னு வச்சுருப்போம். இப்போ இங்கே வந்து 1 2 3 இருக்குது, இங்கே ஏபிசி இருக்குது. இப்போ இந்த ரெண்டுக்குமே காமனாக ஒரு எலமெண்ட் கூட இல்லை அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிஸ்ஜாயின் செட்டுன்னு சொல்லுவோம். செட்ஸ் வித் நோ காமன் எலமெண்ட்ஸ். காமனாக ஒரு எலமெண்ட் கூட இருக்காது. ஓவர்லாப்பிங் செட்ஸ்னால் அப்படியே இதுக்கு ஆப்போசிட். ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்டாவது இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கும். இப்போ 1 2 3 4 ஏபிசி. இந்த 4ங்கிற எலமெண்ட் ஏலையும் இருக்கும் பிலையும் இருக்கும். இது ஒன்று தான் இருக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. 4 5 6ன்னு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது காமனாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஓவர்லாப்பிங் செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அண்ட் ரிலேஷன்ஸ். நார்மலாக 2 செட்டு ஏ பின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏ கிராஸ் பின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ், இப்போ நான் கேபிட்டல் ஏல வந்து ஏ எடுத்துக்கிறேன், கேபிட்டல் பியில் பி எடுக்கிறேன்னா அதை பேராக நம்ம எப்படி எழுதுவோம்? ஏ கமா பின்னு எழுதுவோம். இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆர்டர்டு பேர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏ பிலாங்ஸ் டு பி, பி பிலாங்ஸ் டு பி. சரி, given two sets A and B, the Cartesian product A cross B is the set of all ordered pairs A comma B, where A belongs to A, B belongs to B. இப்போ A Bன்னு சொல்லிட்டு ஏபின்னு சொல்லிட்டு நமக்கு 2 செட் இருக்குது. ஏ கிராஸ் பின்னா என்ன அப்படின்னா, இதை வச்சு நம்ம எழுதக்கூடிய ஆர்டர்ட் பேர்ஸ். ஆர்டர்ட் பேர்ஸ்னால் என்ன? 1 4 1 3. இந்த 1 கூட இந்த நம்பர்ஸை இப்போ ஜாயின் பண்ணி நம்ம ஒரு செட் எழுதிக்கிறோம். 1 3 ஒரு செட் எழுதியாச்சு, 1 4 ஒரு செட் எழுதியாச்சு. ஏன்னா நம்ம ஏ பி ஆர்டரில் தானே எழுதணும். ஏல ஒரு எலமெண்ட், பியில் ஒரு எலமெண்ட். நெக்ஸ்ட் இந்த 2வை வச்சு எழுதலாமா? 2 3 ஒரு செட்டு வரும்,
2,4 நமக்கு ஒரு செட்டு வரும். இப்போ இந்த 4 ஆர்டர் பேர்ஸும் எழுதிட்டோம் இல்லையா? சரி, இப்போது A cross Bங்கிறது என்னது? 1,3 1,4 2,3 2,4. இப்போ A cross Bயும் B cross Aவும் சேமான்னு கேட்டால் கிடையாது. நார்மலாக நம்ம AB = BN நிறைய இடத்துல படிச்சிருப்போம். கார்ட்டீசியன் ப்ராடக்டை பொறுத்தளவுக்கு ஈக்குவல் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது 0,1 இருந்துச்சுன்னா நம்ம கிராஃப் ஷீட்டில் எங்கே மார்க் பண்ணுவோம்? இங்கே மார்க் பண்ணுவோம். அதே 1,0னா நம்ம எங்கே மார்க் பண்ணுவோம்? சாரி, 0,1னா எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 1 மார்க் பண்ணுவோமா? 0,1. அதே 1,0னா இங்கே மார்க் பண்ணுவோம். அப்போ அதோட பிளேஸே நமக்கு சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ வந்துட்டு A cross Bயும் B cross Aவும் சேமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நம்ம 1,3னா 1,3 தான் எழுதணுமே ஒழிய 3,1ன்னு எழுதக்கூடாது. சரியா? இப்போ நமக்கு A, Bன்னு கொடுத்தா ஏவோட வேல்யூ தான் ஃபஸ்ட்டு வரணும். ஏவோடது 1ன்னா நம்ம 1 தான் எழுதணும். சரியா? நெக்ஸ்ட்டு types of relations. A relation R on a set. இப்போ நம்ம வந்துட்டு ரிலேஷன்ஸ் பார்த்துடலாம். A relation R in a set A is a subset of A cross A. Common types of relations. சரி, ஃபஸ்ட் ரிலேஷன்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த A cross Aன்ட்டு இப்போ நான் ஏன்றது ஒரு செட் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த A கூட சம் ரிலேஷன்ஸ் இப்போ வந்துட்டு f(x) = x அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிலேஷன்னு சொல்லுவோம். இதுலேருந்து கொஷின்ஸ் வருமானா இது நான் உங்களுக்கு பேசிக் சொல்கிறேன். இதை பேஸ் பண்ணி நம்மளோட கிளாஸ் போகும். ஃபஸ்ட்டு டாபிக் செட்டுங்கிறதுனால இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு A எடுத்துக்கிறேன், இங்கே ஒரு A எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து இப்போ A cross Aக்கு தான் நம்ம வந்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். ரெஃப்ளெக்சிவ்னா என்ன அப்படின்னா, ரெஃப்ளெக்சிவ் ரிலேஷன்னா இங்கே நான் A எடுத்தேன்னா எனக்கு இங்கேயும் A தான் கிடைக்கணும். இங்கே நான் B எடுத்தேன்னா எனக்கு இங்கேயும் B தான் கிடைக்கணும். இங்கே நான் C எடுத்தால் இங்கேயும் C தான் கிடைக்கணும். A, A. ஓகேவா? இதுலேயும் சரி இதுலேயும் சரி இங்கே நான் என்ன எடுக்கிறேனோ அது அப்படியே ரெஃப்ளெக்ஸ் ஆகி எனக்கு இங்கே கிடைக்குது அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ரெஃப்ளெக்சிவ்னு சொல்லுவோம். அடுத்தது சிமெட்ரிக். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு இங்கே 1,3ன்னு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு இல்லையா? அதே மாதிரி 3,1ங்கிற வேல்யூவும் நமக்கு இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டில் கிடச்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிமெட்ரிக்னு சொல்லுவோம். ஓகேவா? A, B கிடைக்குது அப்படின்னா B, Aவும் நம்மளோட அந்த A cross Aக்கு கிடைக்குது அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சிமெட்ரிக்னு சொல்லுவோம். ஆன்டி சிமெட்ரிக்னா என்ன அப்படின்னா இந்த A, B, Aங்கிற ஒரு ஆர்டர் பேர் நமக்கு கிடைச்சிரும் ஆல்ரெடி சிமெட்ரிக்கில். அது கூட அடிஷ்னலாக ஒரே ஒரு ரெஃப்ளெக்சிவ் இருக்கும். A, A இல்லைனா B, B இந்த மாதிரி அடிஷ்னலாக ஒன்று இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆன்டி சிமெட்ரிக்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிரான்சிட்டிவ்னா என்ன அப்படின்னா, இப்போ 1,2ன்ற ஒரு செட்டு நமக்கு கிடைக்குது. அதே கார்ட்டீசியன் ப்ராடக்டில் 2,3ங்கிற செட்டும் கிடைக்குது. அப்படி கிடைச்சதுக்கப்புறமா நமக்கு இங்கே 1,3யும் கிடைக்குது. அதாவது இது A, B, இது B, C. ஓகேவா? A, Bயும் B, Cயும் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே பிலாங்ஸ் டு R அப்படின்னா நமக்கு A, Cயும் பிலாங்ஸ் டு R அந்த கார்ட்டீசியனில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம டிரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே 1,2வும் இருக்குது, 2,3யும் இருக்குது. அதே மாதிரி இப்போ 1,3யும் அந்த செட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸாம்பிள் பார்க்க வேண்டியதில்லை. கான்செப்ட் நமக்கு ஞாபகம் வரக்காக தான் இந்த இது. ஓகேவா? கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஏன்ற ஒரு செட் இருக்குது, அதே மாதிரி பீன்ற ஒரு செட் இருக்குது. இதுக்கு சம் ரிலேஷன் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு இதுக்கு வந்து x+3ன்னு ஒரு ரிலேஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு எலமெண்ட்டு இங்கே இருக்கிற எலமெண்ட் கூட இந்த ரிலேஷனால் ஒரு ஃபங்க்ஷனாக கிடைக்கும். இப்போ நான் வந்துட்டு இங்கே 2ன்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா
எக்ஸ் ப்ளஸ் 3 தானே நம்ம எடுத்திருக்கோம், அப்போ 5 கிடைக்கும். இப்போ நான் இங்கே 3ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கும், எனக்கு 6 கிடைக்கும். ஓகேவா? இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு அந்த இடத்துல கிடைக்குது இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மேப்பிங் ஆர் ரிலேஷன் அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? மேப் பண்ணும்போது நமக்கு இன்னொரு நியூ எலமெண்ட் இங்கே கிடைக்கும் இந்த ரிலேஷனை பொறுத்து. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கே ஏன்றது ஒன்று எடுத்துக்கிறேன், பின்னு ஒன்று எடுத்துக்கிறேன். கண்டிஷன் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். அப்போ இங்கே எக்ஸ் வேல்யூ 1 2 3 சாரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்கிறேன். இங்கே 1 எடுக்கிறேன் அப்படின்னா எகைன் இங்கே என்ன தான் வரும், 1 தான் வரும். இங்கே 2 எடுத்தால் 2 தான் வரும். அதே இப்போ நான் இங்கே எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துட்டேன்னு வைங்களேன், இங்கே 1 வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் 1 வரும். இங்கே 2னா இங்கே என்ன வரும், 4 வரும். இங்கே 3னா இங்கே என்ன 9 வரும். ஓகேவா? இங்கே கொடுக்குறதோட ஸ்கொயர் வேல்யூ நமக்கு இங்கே வரும். ஓகேவா? இப்படி தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை எழுதுவோம். சரி, இதில் இப்போ இந்த ஏ இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டொமைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பியை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கோடொமைன்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த ஏலேருந்து பிக்கு மேப் ஆகுது இல்லையா, இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இமேஜ்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த இமேஜ் கூட இங்கே எந்த எலமெண்ட் வந்துட்டு மேப் ஆயிருக்கோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். ஓகேவா? இது டொமைனு, இது கோடொமைன். அதாவது கிவன் ஃபங்க்ஷன் ஏன்றது டொமைனு, பிங்கிறது கோடொமைன். எந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் மேப் ஆகுதோ, சாரி பிக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், இமேஜ்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், இதோட ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த பியில் எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் மேப் ஆகுது, இப்போ 1 2 3 4 5 இருக்குதுன்னா இந்த 5மே மேப் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ 4க்கு வந்துட்டு மேப் ஆகாமல் கூட இருக்கலாம். அப்போது இந்த மேப் ஆயிருக்கு இல்லையா 1 2 3 5, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? சரி, இப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இங்கே கொடுக்குறதெல்லாம் இன்புட் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம், இங்கே இருக்கிறதெல்லாம் அவுட்புட் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ டொமைன்கிறது என்ன, செட் ஆஃப் ஆல் இன்புட் வேல்யூஸ். கோடொமைன்கிறது செட் ஆஃப் ஆல் அவுட்புட் வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு ரேஞ்சுங்கிறது ஆக்சுவல் அவுட்புட். இதெல்லாம் மேப் ஆகுதோ அது மட்டும் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இமேஜ் ஆஃப் இமேஜ் ஆஃப் ஏவோட இமேஜ் இது, இங்கே பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ். இங்கே இப்போ பியில் இருக்கிறதோட ப்ரீ இமேஜ் இது, ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருச்சா?